உங்களுக்கு அழுக வராதயா? பொதுவா உங்களுக்கு அழுக வராதான்னு கேக்குறேன். அழுகையா? பொதுவா உங்களுக்கு ஷேர் நியூஸ் கேட்கும் போது உங்களுக்கு பேரம் வரும், அழுக வர்றது அது ஒவ்வொருத்தருடைய இயல்பு. சிலவங்களுக்கு ஈஸியா அழுகுற அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய கேரக்டர். அது அது இப்போ எப்பவுமே ஞானிக்கு அது வரலாம். என்னன்னா நல்லா ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்ல இப்ப எனக்கு என்னுடைய கேரக்டர்ல இந்த கேரக்டர் உள்ளவங்க ஞானியானாங்கன்னா அது வராது. உங்களுடைய கேரக்டர்ல உங்களுக்கு அதோட கேரக்டர் சொன்னா நீங்க ஞானியானாலும் கூட அது வராது. நீங்க ஞானியானா அழகுனா அழலாம் அழகு. ஆமா, அது இல்லைங்க. அந்த துன்பமே ஒரு மனம் வந்து தேவையில்லாத அனுபவிக்கிறது, அதாவது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது நமக்கு. ஆனா இருந்தாலும் அந்த அழுகுக்குள்ள போறோமே, ஒரு துன்பம் நடந்துருச்சு ஆனா அதுக்குள்ள போறோமே, அப்ப அந்த எண்ணங்களை எடுத்துட்டானே எவ்வளவு போறோம். அதாவது அழுக வரப்ப இப்ப நீங்க வந்து உங்க மனசை வந்து சுதந்திரமான பிறகு அதை ஒரு வெயிட்லெஸ்ஸா போறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்க மனசனுடைய இயக்கங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிடும். குறைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்ததுன்னா வந்துட்டு போட்டோம், அவ்வளவு விட்டுற வேண்டியது. அது நீங்க கூட ஈஸியா எடுத்துக்கங்க. நீங்க முதல்ல வெயிட்லெஸ்ஸா இருந்து பாருங்க. இது வந்து நீங்களே டச் பண்ணி பார்த்துட்டு இல்லையா, நீங்க மனசனுடைய வெயிட்டா குறைச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய இயக்கம் எப்படி இருக்கோ ஏற்றுட்டு போயிடும். உங்களுக்கு நீங்களே போராடக்கூடாது. உங்களை சரி பண்ற போராட்டத்துல நீங்க இறங்க கூடாது. செயலை சரி பண்றதுல நீங்க என்ன பண்ணணும் அது பண்ணுங்க. இன்னொரு கேள்விங்க, என்ன எண்ணம் வருதோ அது அப்படியே எதுவுமே எடுக்காது, அப்படியே விட்டுருங்க சொல்றீங்க. வேணும்னா எடுத்துக்கலாம் தானே, செயலுக்கு தேவையான எடுத்துக்கிடுங்க. அது அளவுல இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க புறக்கம் பண்ணக்கூடாது. இப்போ நல்ல எண்ணங்களே நல்ல எண்ணங்கள் வரும், மோசமான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் ஏன் இப்படி வருது, எனக்கு இப்படி எண்ணமே வரக்கூடாது, வந்தா நல்ல எண்ணமா தான் வரணும், மோசமான எண்ணமே வரக்கூடாது. அப்படியே போய் கலந்துரும். அதாவது சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. சண்டை போடலைன்னா அது விடுறதானங்க அர்த்தம். அப்படியே ஆமா, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு மோசமான எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரை வந்து நீங்க கொலை பண்ணணும்னு நினைச்சு ஒரு எண்ணம் என்றீங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு மோசமான எண்ணம் எனக்கு எப்படி வரலான்னு சொல்லி நீங்க சண்டை போட்டீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறீங்கன்னு இருக்கும். சரி, இப்படியும் வருது நான் அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு அது பாட்டு போயிடும். ஆனா இதே மகரிஷி வந்து எண்ணத்தாலே காவல் வைங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. எண்ணத்தை காவல் வைங்களா? அதாவது ஒரு தீயெண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை வந்து இந்த எண்ணம் வரும்போது நீங்க அதுக்கு பதிலா வேற எண்ணத்தை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காவல் வைங்கன்னு சொல்றீங்களா அல்லது சப்ஸ்டிட்யூட் பண்ண? இல்ல, நான் சொல்றேன் ஐயா. அதாவது மனம் அப்படின்றது வந்து எண்ணங்கள் வர்றதுதான் மனம். அந்த எண்ணங்கள் வந்து ஒரு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னா அந்த எண்ணத்தையே காவல வைக்கணும். அதாவது இப்படித்தான் இருக்கும். அதாவது ஒரு வேலி மாதிரி போட்டுக்கிறது, அதே எண்ணத்தையே வேலி போடுறது சொல்றாங்க. இப்ப வந்து நான் தெருல நடந்து போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்குள்ள போயிடுறோம். ஐயோ எல்லாருமே ஒரு ரியாக்ஷன். அந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப மனதில் அதாவது இந்த அந்த ஃப்ரீக்வன்சி விட்டு கீழே இறங்கக்கூடாது. அந்த இடத்துல எல்லாரும் சேஞ்ச் ஆனாலும் நம்ம சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல எந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு எண்ணத்தை நம்ம காவல் வச்சிருக்கோம். இல்ல இப்படி போகக்கூடாது, மனதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுல எந்த ஒரு இதே துடிப்பும் சரி, அதை மூச்சு எதுவுமே நார்மலாவே இருக்கும். எல்லாருக்கும் ஐயோ என்ன பிடியாச்சு அப்படின்றப்ப நமக்கு இதானா சரி அப்படின்ற அந்த மாதிரி அதே ஸ்டேஜ் நார்மலா எப்படி இருக்கோமோ அதே ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு அவர் சொல்லு. இல்ல அதத்தான் ஐயா நோய் ஆகும்னு சொல்றாரு. கரெக்டா? இவங்க இப்ப சொல்றத இப்படி நம்ம செய்யக்கூடாது. நீங்க சொன்னது எப்படின்னா எந்த ஒரு எண்ணமும் வரணும். வந்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து நாமளா செயல்படுறதுங்கிறது. ஏதாவது என்ன இப்படி ஆயிட்டுதான் வந்ததுக்கு பிறகுதான் பிறகு வரக்கூடாதுன்னு பிறகு வரோம். முதல்ல நம்மளை மீறி தானே வருது. வரும்போது நமக்கு எப்படி அழுகிற இடத்துல சிரிக்க முடியுமா? அதாவது இவரு சொல்றதாதான் நம்ம கோவம் வர்ற இடத்துல எதுவுமே செய்யாம அப்படியே இல்லைங்க. அதாவது கோவம் வர்ற இடம்ன்றதுங்க மெயினா போக்கஸ் பண்ணது கோவம்ங்கிறது. வீட்டுல மேக்சிமம் கோவம் வரும். யாருமே அதிகமா கோவம்னா வீட்டுல உள்ள ஆட்கள். இப்ப அந்த கோவ நபர்கள் யாரும் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்கள நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த கோவம் வர நேரத்துல நம்ம வாழ்த்து மேல் பதிவு அப்படிங்கிற கோணத்துல சொல்றாங்க. யாரும் அந்த நேரத்துல வாழ்த்து சொல்றதோ அதாவது வேற ஏதோ நல்ல விஷயங்களை போட்டு நம்ம சொல்லும் போது அந்த கோபம் வர அவங்க பார்த்தோன்னே அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்தோட சேர்ந்து இந்த வாழ்த்து சேர்ந்து வந்துடும்
அப்ப எதோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம செயல்படுவோம். இப்ப இது கூட இருந்தா இதை செயல்படுத்திடுவோம் அப்படிங்கிற கோணத்துல மேல்பதிவுங்கிற ஒரு விஷயத்த வச்சு சொல்றாருங்க. எல்லாமே வந்து அந்த இதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து அது மேனேஜ் பண்றோம். முதல்ல நம்மளை மீறி வந்துருது. கோபமோ எதுவோ வந்ததுக்கு பிறகு ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்ல தான் இந்த மாதிரி எல்லாம் வருது. இங்க ஃபர்தர் மேனேஜ்மெண்டே பண்ண வேண்டாம்னு சொல்றோம். இது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னா அதுவே போயிடும். அது தேவை இருந்ததுன்னா எடுத்துக்கிடுங்க, தேவை இல்லைன்னா நீங்க ஒண்ணும் பண்ண